வரும்போதெல்லாம் இந்தியா வரும்போதெல்லாம் அவரை நீ பார்க்கணும், அவருடைய சொற்பொழிவை நீ கேட்டே ஆகணும் இருந்தார். எனக்கு ஜேக்க புஸ்தகத்தை படித்த உடனே எனக்கு வந்து சாமி முதல்ல என்னை படிக்க சொன்ன புஸ்தகமே வந்து ஜே கிருஷ்ணமூர்த்தியுடைய நோட் புக்குன்னு ஒரு புஸ்தகம். கிருஷ்ணமூர்த்திஸ் நோட் புக்குன்னு அந்த புஸ்தகம் பேர். அதை படித்த உடனே எனக்கு பிரமிப்புன்னா அப்படி ஒரு பண்ணி அதில் அவர் கொடுக்கக்கூடிய வர்ணனைகள், சுற்றி உள்ள எல்லாத்தையும் அவர் கொடுக்குற வர்ணனைகளை பார்க்க 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 படிக்க 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 அவ்வளோ உத்வேகம் பிறக்கும். அந்த பிரம்மன்னா என்ன, அந்த சத்தியம்னா என்னங்கிறது தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப பிடிச்சது எனக்கு. ரொம்ப பிடிச்ச உடனே அடுத்த புக் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து அவருடைய கிருஷ்ணமூர்த்தியுடைய பயோகிராஃபி, இந்த இயர்ஸ் ஆஃப் அவேக்கனிங், இயர்ஸ் ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் 2 புஸ்தகம் மேரி லிட்டின் செல்லர் புத்தகம் 2யும் படிக்க சொன்னார். 2யும் படித்தேன். அவருடைய பயோகிராஃபி இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து சாமி அவர் கிருஷ்ணமூர்த்தியினுடைய லெக்சர்ஸ் நடக்கிற சமயத்தில் டிசம்பர் மாதம் நடக்கும், நியூ இயர் சமயத்தில் நடக்கும். அப்போ ஒரு நாள் அந்த மாதிரி போயிருக்கும்போது அவருடைய அன்றைக்கி டாக்ஸ் ரொம்ப அழகான டாக். அன்றைக்கி வந்து என்ன ஃபியருங்கிற ஒரு சப்ஜெக்டை பற்றி பேசியிருந்தார். அந்த ஃபியரை எப்படி வருதுங்கிறத பற்றி பேசியிருந்தார். அந்த ஃபியர் வந்து எல்லாத்தையும் இருக்கிறது, ஏன் இருக்கிறது, இதை பற்றி ரொம்ப விளக்கமாக ஒரு 1.5 மணி நேரம் அவர் பேசியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து அவர் ரூமுக்கு போனார். நான் வந்து அவருடைய பேச்சில் வந்து அப்படியே திக்பரமாக அடைஞ்சி அப்படியே நிற்கிறேன். எனக்கு அந்த கேம்பஸ் விட்டு வெளியே போகணுன்னு மனசே இல்லை. அவரையே பார்த்துட்ருக்கேன். அவர் பேச்சு முடிஞ்ச உடனே மேடையிலேருந்து மெதுவாக இறங்கி மாடி ஏறி போகிறாரு. அங்கெல்லாம் ஜன்னல்லாம் திறந்துருக்கும். எங்கேயுமே வந்து மறைவே கிடையாது. அங்கே மேலே ரூமுக்கு போகிறாரு. அங்கே வாஷ் பேசினில் முகம் கழுவுறாரு. அங்கே பக்கத்தில் டவல் எடுத்து முகம் துடைக்கிறாரு. மறுபடியும் கீழே இறங்கி வாக்கிங் போகிறதுக்காக வர்றாரு. அங்கே 2000 பேர் குழுமி இருந்தாங்க. அந்த பேச்சு முடிஞ்ச உடனே பாதி பேர் வெளியே இருப்பாங்க, மிச்சம் பாதி பேர் அங்கங்கே நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவர் கீழே இறங்கி வந்தார். நான் அவர் வந்து ஒரு ஒளிஞ்சிக்கிட்டு ஒரு புதருக்கு பின்னால் இருந்துக்கிட்டு, வெளிச்சம் அதிகம் இல்லாத இடம் அங்கே இருந்துட்டு அவரையே பார்த்துட்ருக்கேன். நான் பார்க்குறத அவர் எப்படியே தெரிஞ்சுக்கிட்டாரு. என்னை நோக்கியே வர்றார் அவர். அப்போ அங்கேருந்து தூரத்தில் இருந்து கிருஷ்ணமூர்த்திக்கு ரொம்ப நெருக்கமானவங்கள்லாம் நீ போயிடுன்னு எனக்கு அங்கேருந்து சைகை காட்டுறாங்க. நான் அவங்கள வந்து கண்டுக்கவே இல்லை. நேராக கிருஷ்ணாஜி மட்டும் பார்த்துட்டே இருக்கேன். கிருஷ்ணாஜி நேராக என் முன்னால் வந்து நிற்கிறார். நின்றுட்டு வாட் ஃபார் யூ வெயிட்டிங் ஹியர் சார், நீங்கள் எதுக்காக காத்திருக்கீங்கன்னு கேட்குறாரு. ஜஸ்ட் டு சீ கிருஷ்ணாஜிங்கிறேன். நான் உங்களை பார்க்கத்தான் காத்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே வந்து வாரி அப்படியே அணைச்சிக்கிட்டு அப்படி ஒரு சிரிப்பு. ஐயோ, நான் அந்த மோமெண்ட் வந்து ஐ வாஸ் நாட் தேர். நான் அந்த உணர்வுகளை வந்து வர்ணிக்கவே முடியாது. அப்படியே புல்லரிச்சு போய் அப்படியே இருக்கேன். இருந்துட்டு அவர் அப்படி உடனே போயிடுறாரு, வாக்கிங் போயிடுறாரு. அதுக்கப்புறம் நான் ஒரு நாள் சாமிகிட்ட போயிருந்தோம். நாங்கள் எல்லாமே போயிருந்தோம். போகும்போது யாருக்கெல்லாம் கிருஷ்ணாஜியை தொட்டு பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சதுன்னு சொல்லி சாமி கேட்குறாரு. எல்லாருமே நான் அப்போ வந்து நியூ இயர் டே அன்னைக்கு ஹாப்பி நியூ இயர் வந்து எல்லாருமே சொன்னாங்க. எங்கள் கூட வந்து அவங்க அத்தனை பேரும் சொன்னாங்க. கிருஷ்ணமூர்த்தியுடைய கையை குலுக்கி ஹாப்பி நியூ இயர் கிருஷ்ணாஜின்னு அத்தனை பேரும் சொன்னாங்க. குழந்தைகள் முதல்பட எல்லாமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் மட்டும் பதிலே சொல்லலை. சாமி வந்து கடைசியில் என்னை கேட்குறாரு, வாட் ஹேப்பன் டு யூ மாஸ்டர், டோன்ட் யூ கெட் த ஆப்பர்ச்சுனிட்டி டு டச் கிருஷ்ணாஜின்னு கேட்குறாரு. உனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கலையா கிருஷ்ணாஜியை தொட்டு பார்க்கறதுக்கு அப்படின்னு கேட்டவுடனே, சாமி நான் தொடலை சாமி, அவர் தான் என்னை தொட்டார் சாமி ஹீ டிடன்ட் டச் மீ பட் ஐ டிடன்ட் டச் ஹிம் சாமி பட் ஹீ டச் மீ சாமி அப்படின்னு. ஓ வாட் யூ சே சி அப்படின்னு சொல்லி சாமி சிரிக்கிறாரு. அப்புறம் அதை வந்து வர்ணிக்க சொல்கிறாரு, எப்படி நடந்ததுன்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே நான் சொல்கிறேன், இந்த மாதிரி வந்து என்னை ஆலிங்கனம் பண்ணிக்கிட்டாரு, என்னை வந்து எம்ப்ரேஸ் பண்ணிக்கிட்டாருன்னு சொன்ன உடனே சாமி என்னை பக்கத்தில் கூப்பிட்டு வச்சுட்டு, ஓ ஹியர், அவருடைய கைகள் பட்ட இடம் என் கையெல்லாம் தடவி கொடுத்து, உடம்பெல்லாம் தடவி கொடுத்து, கிருஷ்ணாஜி பட்ட தொட்ட உடம்பு இது அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு மகிழ்ச்சி எனக்கு. அந்த ஞானியும் தொட்டார், இந்த ஞானியும் தொட்டார். 2 சமயத்திலே நான் வந்து அந்த உணர்ச்சி பிரவாகத்தில் மிதந்து தான் இருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஆனந்தம் இன்றைக்கும் அந்த ஸ்பரிசங்கள் இருக்குது. இந்த ஸ்பரிசங்கள் இந்த உடம்புல இன்றைக்கி இருக்குது. அதனால தான் இந்த வயசில் கூட இன்னும் ஆரோக்கியமாக இருக்கல்ல. பழுதான் போச்சு, பட் ஆல்ரைட், ஆரோக்கியமாக இருக்கல்ல.